Welcome back G fam. How are you all? Assalamu alaikum and good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope எல்லாரும் சேஃபா சேஃபா பத்திரமா சூப்பரா இருப்பீங்க அப்படி சொல்லி நினைக்கிறேன். After long time நம்ம again ஒரு vlogல வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு vlog-ஆவும் இருக்க போகுது and வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் வீடியோவாவும் இருக்க போகுது. எஸ், நீங்க எல்லாரும் கேட்ட அந்த ஒரு Honda Civic Beast is here. ஸோ இப்போ என் கண்ணு முன்னாடி அதில் தான் நான் வந்து ஆக்சுவலாக உட்காந்துருக்கேன். வண்டி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. ஸோ இப்போ எங்கடா போயிட்டுருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை உங்களுக்கு தெளிவாக டாப் டு பாட்டம் ஒவ்வொரு இன்ச்சு மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். யூடியூப்பில் கிட்டத்தட்ட கம்யூனிட்டி டேப்பில் போல் போட்டிருந்தேன். ஹோண்டா ஜாஸ் வேணுமா, ஹோண்டா சிவிக் வேணுமா அப்படின்னு. சிவிக்னு 91% பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவிக் தான் வேணும்னு சொல்லி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் சிவிக் வந்து அலைஞ்சி போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து மற்றவங்க கொடுக்கறதுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பைசா கொடுங்க வண்டி இறக்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் மட்டும் வச்சு நம்பிக்கையெல்லாம் இறக்கணும். நம்ம வந்து அப்படி இல்லை, நான் கஷ்டப்பட்டாலும் சரி. ஸோ என்னுடைய காசில் முதல்ல வண்டியை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுவேன். ஓகேங்களா, இங்கே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்துட்டு உங்களுக்கு நான் சேல்ஸுக்கே கொண்டு வருவேன். ஏன்னா மக்கள் வந்து இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறவங்க கண்டிப்பாக வண்டியை நேரில் பார்த்து வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதே கணக்கு தான், வண்டியை நேரில் பார்த்து வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ அதுதான், மற்றவங்க மாதிரி காசு கொடுங்க வண்டி கொண்டு வந்து இறக்குறேன், ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் ரிட்டர்ன். வண்டியை நான் கொடுத்து இறக்குறேன், தமிழ்நாட்டுக்குள்ளே நான் கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் வித் எல்லா டாக்குமெண்ட்டோட கிளியராக. ஓகேவா, மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. பிகாஸ் நேரில் வந்து பார்த்து கொடுக்குற மாதிரி வராதுல, அந்த திருப்தியாக இருக்கும். அதனால நான் சஜஸ் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்புவோம். வண்டி அல்டிமேட் கண்டிஷனில் இருக்குதுங்க. வாட்டர் வாஷ்க்கு போவோம் வாங்க ஃபஸ்ட்டு குடுன்னு. ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஸோ நம்மளோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்து விட்டது. இதோ நம்மளோட பெஸ்ட்டு இங்கே தாங்க நிற்கிது. ஸோ வாங்க இப்போ வண்டியோட வாக் அரவுண்ட்லாம் பார்ப்போம், வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஸோ எஸ், ஸோ திஸ் இஸ் ஹோண்டா சிவிக் 2006 மாடல். நான் லாஸ்ட் டைம் அக்கார்டு கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மின்ட் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த பக்கம் ஒரு பல்ப் ஓடலை தெரியுதுங்களா. ஸோ அந்த பல்ப்பு நம்ம வாங்குறவங்களுக்கு மாற்றி கொடுத்துடலாம். அது என்ன 30-40 ரூபா பல்ப்பு, இந்த சைடு எரியுதா அந்த சைடு எரியல. ஸோ திஸ் இஸ் 2006 ஹோண்டா சிவிக் SMT வேரியண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி வந்து பக்காவாக தெளிவாக இருக்குது. இதில் என்னென்ன வந்துடுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நமக்கு அலாய் வீல் வந்துடுது ஜி ஃபேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரைஸ்டு மிரர். ஸோ எது இருக்குது எது இல்லைன்றது சொல்லிடணும். வண்டி உள்ள ஒரு சுவிட்ச் அமுக்குங்கன்னா அதுவாக முடிக்கும், அதுவாக திறந்துக்கும். அது வந்து ஒர்க் ஆகுது, இது வந்து ஒர்க் ஆகலை, ஜஸ்ட்டு கலட்டி ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இருக்கிறத சொல்லிடணும்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைப்பர். இந்த வைப்பரில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எல்லா வண்டியும் இப்படி தான் ஆடி பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று இருக்கா, இப்படி இந்த வைப்பர் இப்படி போகும், இந்த வைப்பர் வந்து இப்படி போகும். ஹோண்டா தரப்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு அரக்கன்னு சொல்லலாம். பியூர் ஜாப்பனீஸ் கார். ஸோ ஜப்பான் இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. பாடி லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். அண்ட் கைஸ், நான் இப்பயும் இன்னொன்று சொல்லிடுறேன், ஃப்ரண்ட் பம்பரு அண்ட் பேக் பம்பரு, ஸோ ரெண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டடு. ஓகேங்களா, ஏன்னா இத்தனை வருஷம் வண்டி பழசு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியை மெயின்டைன் பண்ணி ஓட்டணும்னா அப்படி இருக்கணும்ல வண்டி. ஸோ ஒரு சின்ன பெயிண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்போ 2006ங்கிற வண்டி மட்டும் கலர் மட்டும் இவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் டவுட் படலாம். பிகாஸ் பாலிஷ் அடிச்சிருக்காங்க, அதாவது இந்த ஷைனிங் அடிப்போம்ல, அதை இதை வச்சு நல்லா தேய்ச்சிருக்காங்க, ரப்பிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ இதான் டோரோட கண்டிஷன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு மாதிரியான மெட்டீரியலில் இருக்கும். அக்கார்டுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு லக்ஸரி செக்மெண்ட்டில் இருக்கிற வண்டி இது. ஹோண்டா சிவிக்னால யங்ஸ்டர் மத்தியில் ரொம்ப. ஸோ நீங்கள் நிறைய பேர் ஓட் பண்ணீங்க, அதே மாதிரி தான் அக்கார்டு மாதிரியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடுது, இந்த ஏஃபி எஃப்எம் அது இதெல்லாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இதை அப்படியே தூக்கி இது பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் சீட்டு தான் வருது. ஸோ கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வந்து நார்மல் லெதர் சீட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை, சீப்பாக தான் போட்டிருப்பாங்க. இருக்கிறத சொல்லிடணும்ல. வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு சவுண்டு, அந்த சும்மா கச்சாமுச்சான்னு சவுண்டு வருது, பள்ளமெட்டில் விடும்போது கடமுடன் சவுண்டு வருது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பக்கா தெளிவாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 4 விண்டோவும் பவர் விண்டோ ப்ராப்பர் ஒர்க்கிங். லெஃப்ட்டு ரைட்டுன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதான் சொன்னல, இது அமுக்குனா வச்சுக்கலாம், இந்த சுவிட்ச் அமுக்குனா 2 மிரரும் இப்படி மடங்கும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, இப்போ நான் அமுக்குறேன் பாருங்கள், திறக்குதா. ஸோ அது திறக்காது, பிகாஸ் அது வந்து சர்வீஸ் பண்ணணும். இப்போ உள்ளே உட்காந்துக்கலாமா, உள்ளே உட்காந்த உடனே வண்டியோட கீ உங்களுக்கு என்னவோ இந்த மாதிரி தான் வந்துடுது. ஆக்சுவலாக இந்த கீ இது கூட வராது. 2006லலாம் இந்த கீயே கிடையாது. இவங்க வந்து கஸ்டமர் செஞ்சு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எந்த ஒரு செக் லைட்டோ உங்களுக்கு தேவையில்லாத லைட் வரவே வராது. வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 74,614 கிலோமீட்டர், 74,614 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓடி இருக்குது. அண்டு இதில் இருக்கிற அழகே இங்கே தாங்க.
எக்ஸ்ட்ரா மீட்டரு, ஃபியூலு, இன்ஜின் எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்ற டெம்பரேச்சர்லாம் இங்கே காட்டும். ஸோ ஒரு மினி காக்பெட் உள்ள உட்காந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹோண்டா சிவிக் கொடுக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோ பாக்ஸ் அண்ட் உள்ளே இருக்குது பார்த்திங்களா. ஸோ ஏதோ ஒரு இது மாற்றிருக்காங்க, இந்த மாதிரி கையில் போடுற இந்த இது ஒன்று உள்ளே கிடக்கு, அது எதுக்கோ மாற்றிருக்காங்க, அதை நான் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஹோண்டா சிட்டியோட அந்த காக்பெட். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, தள்ளி விட்டுக்கலாம், இப்படி இழுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த கை வைக்கிறது இருக்குல்ல, இதை ஈஸியாக நம்மளால் புஷ் பண்ணிக்க முடியும் பின்னாடி. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்குது, அதை வச்சாச்சா. ஸோ இப்போ இதுவுமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். அப்படியே தள்ளுனீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும். கப்பு எப்படா இதில் வைக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இப்போ அப்படியே டொயிங், இந்த பக்கம் இருக்க சுவிட்ச் அமுக்குனா டொயிங் வச்சுக்கலாம். தேவையில்லாத டைமில் மூடி இந்த இடத்துல ஏதாச்சும் நீங்கள் டாக்குமெண்ட்டோ பொருளோ இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் கீ போடுறதுக்காக இங்கே எக்ஸ்ட்ரா கீ ஏதாவது ஒன்று சின்னதாக வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து இங்கே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக்கு, 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குங்க. எது பண்ணுறது, எதுவுமே இல்லை. எஃப்எம் ஓடினா தானே சவுண்டு கேட்க வைக்க முடியும். எஃப்எம் வருதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லை. வாங்குறவங்களுக்கு ஆல்ரெடி உள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் இழுத்துருக்காங்க. நீங்கள் ஆக்ஸ் போட்டு இழுத்துக்கலாம். பிகாஸ் அந்த டைம்லலாம் அவ்வளோ சீக்கிரம் எதுலேயுமே ப்ளூடூத்லாம் வரதில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஒரு ஆக்ஸ் கேபிள் நீங்கள் டேரெக்டாகவே பாட்டு சொருவி கேட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இது ஸ்டேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டிச்சிங் பண்ண ஒரு லெதர் இது வந்து ஏற்றிருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரை வந்து ஓடோமீட்டரை வந்து ரீசெட் பண்ணுறது, இது பண்ணுறது போகிறது. க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ ஏசிலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா சில்டு. அண்ட் இவ்வளோ நேரம் வண்டி ஓடிட்டு தாங்க இருக்குது. இன்னமும் ஆஃப் பண்ணல, வித் ஏசியோட ஓடிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. எல்லாமே வந்து ப்ராப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசியோட கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆட்டோ எங்கே போச்சு, ஆட்டோவில் போட்டோம்னா வண்டிக்கு தேவையான கூலிங்கு, ஸ்பீடு எல்லாமே அதுவே வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு நமக்கு வந்து இது எடுத்து கொடுத்துரும். ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஹோண்டா சிவிக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வேலையுமே கிடையாது. வண்டியோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் இட் இஸ் எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஜிஃபேமுக்கு நான் அந்த மாதிரி வண்டி தான் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் ஜஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா பெட்ரோலை மட்டும்தான் போடணும், வேறு எதுவுமே ஒருத்த நையா பைசாக்கு செலவில்லை. இன்ஜின் ரூம் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காத்துறேன். எல்லாமே வித்தியாசம் இருக்கும். இப்படி வச்சு ஒரு சிங்கிள் புல் பண்ணணும். புல் பண்ணிங்கன்னா கிட்ட ஓப்பன் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இது கிட்ட அமுக்குனா ஃபியூல் டேங்க் ஓப்பனும், இது அமுக்குனா டிக்கி ஓப்பனும். ஸோ டிக்கி வாங்க இப்போது டிக்கியை போய் பார்க்கலாம். அண்டு சாவி வந்து இப்போது கையில் கொடுத்துருங்க. ஸோ இது ஒரு ஃபோல்டபிள் கீ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. அண்ட் ஒரு சாவி தான் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். வாங்குகிற கஸ்டமர் வந்து ஒரு சாவி மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ வாங்க பின்னாடி உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ திஸ் இஸ் பூட் ஸ்பேஸ் பாருங்கள், தாராளமாக இருக்குது. இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டிங்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதில் சிஎன்ஜி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். சிஎன்ஜி ஃபிட் பண்ணால் இன்னும் மைலேஜ் நல்லாவே கொடுக்கும். ஸோ கிட்ட வந்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன் இங்கே என்னென்ன இருக்குன்றதை. இது இங்கே இருக்கா, இதை அப்படியே தூக்கணும்னா இந்த பக்கம் நம்மளுக்கு டூல்ஸ்க்கான இது ஆக்சுவலாக அந்த ஜாக்கிலாம் இதில் வைக்க வேண்டியது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி வித் அதுவுமே அலாய் வீல் தான். ஓகேங்களா. ஸோ வண்டியில் அங்கே பாருங்கள் எந்த ஒரு இடத்துலையும் ஆக்சிடென்டலோ அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டுமே இதுக்கு இல்லை. இப்போ மும்பையில் ஓடின வண்டி ஆக்சுவலாக இதுவும் ஒரு எம்ஹெச் வண்டி தான், அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க, MH02 AU 2716. ஸோ வண்டியுமே நம்பருமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிற நம்பரு. 1.8 S வேரியண்ட்டு. ஓகேங்களா. ஐவிடெக். ஸோ ஐவிடெக்கோட இன்ஜின் தான் இது வந்துடுது. ஸோ மற்றபடி ஈடிங்கு லொட்டு லொசுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் உங்களுக்கு வந்துடுது. ஸோ இப்போ இன்ஜின் ரூம் உங்களுக்கு காமிச்சிட்டுமா, உள்ளே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன்ல, எங்கே போச்சு இங்கே பாருங்கள். இன்ஜின் ரூமும் உங்களுக்கு பக்கா தெளிவாக இருக்கும். நல்ல புது பேட்ரி, அதுக்கான இதெல்லாம் கிடக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன். இந்த இடத்துல தண்ணி போடுறோம்ல, அதுக்கு மட்டும் மூடி இல்லை. ஸோ அது அவ்வளோ பெரிய இஷ்யூவும் இல்லை, அதனால் நம்ம அதை கண்டுக்கல. ஏன்னா நம்ம ஜிஃபேம்கிட்ட நமக்கு தெரியும் இருக்கிறத நான் சொல்லுவேன். இப்போ பாருங்கள் எந்த ஒரு வேலையும் இதுக்கு முன்னாடி ஆனதில்லை. உங்களுக்கு தெரியும் இன்ஜினோட அந்த பேஸ்ட்டு பாருங்கள், அந்த புஷ்ஷில் இருக்கிற பேஸ்ட்டு பாருங்கள், இங்கே இருக்கிற பேஸ்ட்டு பாருங்கள். ஸோ பக்காவாக இருக்கா. ஸோ எஸ், திஸ் இஸ் வாட். எடுக்கிறவங்க அவங்க பிரித்திக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். பியோர் ஜாப்பனீஸ் மோட்டார். ஓகேங்களா. 74,000 சில்லற கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அண்ட் டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க. எடுக்கிறவங்க இதாதுன்னு சொல்லி எதுவுமே பண்ண தேவையில்ல. சிஎட்டோடைய டயர் இருக்குது, நாலுமே பாருங்கள் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. பக்கா கண்டிஷன். 85% டயர் உங்களுக்கு அப்படியே இதில் கிடச்சிருதுங்க. கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அதே தான், அழகாக நீங்கள் தாராளமாக உட்காரலாம். கம்பெனி ஸ்பீக்கர்ஸ்லேருந்து எடுத்து எல்லாமே இருக்குது. வண்டி வாட்டர் வாஷ் போயிட்டு வந்தது, நல்லா கழுவிட்டு தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா. அப்புறம் இந்த டோர்லேயும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த துரு பிடிச்சிருக்கிறதோ ரஸ்டிங்கோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ எதுவுமே நம்ம வண்டியில் இருக்காது. நான் பார்த்துட்டு வர்றது, நான் இந்த சீட் ரொம்ப பின்னாடி இருக்குது, அதனால் பார்க்க அப்படி தெரியுது. முன்னாடி தள்ளிக்கிட்டாங்கன்னா தாராளமாக உட்காரலாம். ஓகேங்களா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு செடான் 5 சீட்டர் ஒரு செடான் வண்டி. இது பேக்லேருந்து பார்க்கும்போது வண்டியோட ஓவரால் லுக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. பேக்கில் அது அமுகுன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் மேலே நிற்கிது, அதனால தான்.
தான். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுவேன், வண்டியை நவுத்தி கிட்ட விட்டுருவேன். ஸோ இதுதாங்க வண்டி. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 210ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேள்விங்க. 210 2006 மாடலுக்கு இது ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லலாம். ஆனால் இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ரேட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்கவுங்க 280 310 3 வரைக்கும் போயிட்டுருக்காங்க 2007 மாடலுக்கு. நான் 2006 அப்படிங்கிற ஒரு மாடலுக்கோசரம் இந்த நான் காசு வைக்கல. நான் காசு வச்சதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியோட மெக்கானிக்கல் கண்டிஷன் அவ்வளோ டைட்டாக இருக்குது. எடுத்து ₹1 நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல. அந்த அளவுக்கு ஒரு மெக்கானிக்கலி டைட்டான வண்டியை தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ 210 நம்ம ஜிஃபாமாக இருந்தீங்கன்னா சூப்பரான டிஸ்கவுண்ட்டே பண்ணி கொடுக்கலாம். லாஸ்ட் வண்டியிலே நம்ம வந்து அப்படி தான் பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட 250ன்னு சொன்ன வண்டியெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 215க்கு சம்திங் யாருக்கோ நம்ம கொடுத்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சம்திங் அவர் தான். ஸோ இப்போது அகெயின் ஹோண்டா தரப்புலேருந்து சிவிக். இந்த வண்டி பொதுவாக மக்கள் வாங்குறதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாடிஃபிகேஷனுக்காக தான். ஸோ நீங்கள் வாங்கி மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்களா இல்லைன்றது எனக்கு தெரியல. டீசெண்டாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு சிட்டிக்குள்ளே 12லேருந்து 10-12 கொடுத்துச்சு. ஹைவேலாம் வந்து பார்த்திங்கன்னா 14க்கு மேலே நல்லாவே மைலேஜ் கொடுத்துச்சு. ஸோ இட் இஸ் ரியலி குட். அண்ட் அலாய் வீல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த தேய்க்கிறது போகிறது சுரண்டி வச்சுருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ எஸ், இதுதான் வண்டியோட ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு ரிவ்யூ. ஸோ 210 நம்ம சொல்கிறோம். யார் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் போட்டு லாக் பண்ணுறீங்களோ உடனே அந்த வண்டி சோல்டுன்னு சொல்லி நான் போட்டுருவேன். அவங்களுக்கு அந்த வண்டி நம்ம கொடுத்துடலாம். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா செலவு இதுக்கு வந்து அதிகமாகும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு மாற்றிக்கங்க. இல்லைனா நீங்கள் மும்பையிலே இருக்கிற ப்ரோ, இல்லை ப்ரோ என்ன வண்டியை எம்ஹெச்லேயே இருக்கட்டும், எனக்கு என் பேரில் மட்டும் மாற்றி கொடுத்துருங்கனாலுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் மும்பையில் உங்களோட அட்ரஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு அட்ரஸே அங்கே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்கள் பேருக்கு நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. இல்லை ப்ரோ நான் வந்து பாண்டிச்சேரிக்கு மாற்றிக்கிறேன், எனக்கு என்ஓசி வேணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் 3000 4000 என்ன வருதோ அன்றைக்கி அப்ளை பண்ணுறப்போ எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிடலாம், என்ன சொல்கிறது, என்ஓசி எடுத்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் தமிழ்நாடோ இல்லை பாண்டிச்சேரியோ எங்கே வேணாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம். 2006 மாதிரியே இந்த வண்டி இருக்காது. பார்க்க அவ்வளோ தெளிவாக பக்கா கண்டிஷனில் இருக்கிற ஒரு வண்டியை தான் இன்றைக்கி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் நம்மளோட சேனலில். கிட்டத்தட்ட ஒரு 2600 பேரில் இவ்வளோ பேர் எனக்கு சிவிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஓட் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆல் குட். எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் பண்ண தேவையில்லை ஜிஃபேம். ஸோ நம்மளோட லைனப்பில் இந்த ஒரு பீஸ்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஆமாம் முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். வண்டியோட ஓனர்ஷிப்னு பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஓனரு. 74,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. 210 இதோட ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். நெகோஷியேட் பண்ணி நல்ல ரேட்டுக்கே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. வாங்குறவங்க போட்டுக்கணும். ஒரு 7500 சம்திங் இன்சூரன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இன்சூரன்ஸ் இருந்தால் நம்ம அப்படியே கொடுத்துட போகிறோம். அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இருக்கிறது உங்கள்கிட்ட சொல்லிடணும்ல. இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 19 மாதம் முழுக்க இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இதை வண்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்றத இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. டீயில் சீக்கிரமாக வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டு வரான்னு சொல்லிவிட்டு. பை பை ஜிஃபேம். யார் வந்தாலும் சரி நம்ம வீட்டில் உட்கார வச்சு நம்ம பில்டிங்கு கீழே நின்று தான் நம்ம டெலிவரி கொடுப்போம். ரோட்டில் வச்சோ அங்கே வச்சோ இங்கே வச்சோ அந்த மாதிரிலாம் டெலிவரி கொடுக்க மாட்டோம். அதையும் பயப்படாதீங்க. லவ் யூ ஆல். பை. அடுத்த வண்டி என்ன வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.